ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் திருமணமான அண்மை செய்தி. ராமதாஸ் பிறந்தநாள் விழாவை புறக்கணித்த ஜி.கே. மணி. கேச்சேரியாக பார்க்கிறோம். ராமதாஸின் 88வது பிறந்தநாள் விழாவில் அன்புமணி பங்கேற்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் பரத் விவரிக்க கேட்கலாம். பரத், வணக்கம். செய்தி குறித்த முழுவதும். வணக்கம் தனலட்சுமி. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்தநாளை முன்னிட்டு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்தினருடன் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் நிறுவனத்திற்கு வருகை தந்து தனது தந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தை தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் சுமார் 1.5 ஆண்டுகளாக இருவரும் நேரில் சந்திக்காமல் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி மருத்துவர் ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியினரின் திருமண நாளை முன்னிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்தினருடன் தைலாபுரம் இல்லம் சென்று மருத்துவர் ராமதாஸை சந்தித்தார். அப்போது இருவரும் ஆரத்தழுவி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்க சந்தித்த காட்சி பெரும் கவனத்தை ஈர்த்தது. இதன் மூலம் இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வந்ததாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்தநாளையொட்டி இன்று மீண்டும் குடும்பத்தினருடன் தைலாபுரம் இல்லம் சென்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது தந்தையை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். 1.5 ஆண்டுகளாக கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு இது இருவரின் 2வது சந்திப்பாகும். பின்னர் திண்டிவனம் அருகே கோனேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை கல்லூரியில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இணைந்து 88 மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சௌமியா அன்புமணி, எம்எல்ஏக்கள், மருத்துவர் ராமதாஸின் குடும்பத்தினர் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் மற்றொரு முக்கிய அம்சமாக மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் ஒரே காரில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தது அனைவரும் கவனத்தை ஈர்த்தது. அதே வேளையில் மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஜி.கே. மணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. மேலும் நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களிலும் அவரது பெயரும் புகைப்படமும் இடம்பெறாதது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பரத்.